படத்தில் வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் சீன் ஒன்று வரும். அதாவது ஹீரோ ஒரு இடத்துல தன்னோட அவஸ்தைகளை சொல்ல முடியாமல் தவிக்கிற நான் ஒரு படம் பார்த்துட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்து அப்படி தான் இருக்கேன், மச்சான் ஓகே மச்சான் படம் நல்லா இருக்கு மச்சான் இப்படின்னு நம்ம பேசுவோம். மச்சான் நல்லா இல்லை மச்சான்னு பேசுவோம். சார், கமர்ஷியலாக சில படங்கள் ஹிட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் ப்ரொடியூசர் வந்து வாலண்டியராக நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து ஓடாதுன்னு நினச்சி பண்ண மாட்டாங்க, இதை வச்சு சம்பாதிச்சிடலான்னு நினச்சி பண்ணுவாங்க. இது வந்து ஓடலைனா கூட இதை வச்சு சம்பாதிச்சிடலாம். இப்போது படம் சூப்பராக இருக்குது, பட் கமர்ஷியலாக ஹிட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? பரிச்சயமான முகங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு சரியாக வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த படத்துக்கு. ரொம்ப அது ரிலீஸே கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த மூவிஸை எப்படி தாங்குது, சினிமாவை எப்படி தாங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமாவோட பிரெட் வின்னர் இப்போ ஓடிடி தான். அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நானே அப்கமிங் டைரக்டர் தான். இப்போ புதுசாக வர போகிறோம். எனக்கு நானே ஏதாவது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என் மைண்ட் வாய்ஸை கேட்குறீங்களா? சார், இப்போ நான் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க, அதுக்காக யங் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல யங் ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் யங் ஜென்ரேஷன் தான். சினிமா வந்து ஒரு ஒரு அழகான தாய், ஒரு அன்பான தாய் சினிமா. அதாவது சாலிகிராமத்தில் சொல்லுவாங்க, இது உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைடா சினிமா அப்படிம்பாங்க. இப்போது மூவி பண்ணீங்க இல்லையா, தெலுங்கு மூவி, அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பெஸ்ட் திங்கும் இருக்கும், ஒஸ்ட் திங்கும் இருக்கும். நீங்கள் ரசித்து க்ரியேட் பண்ண ஒரு சீன், ரொம்ப என்ஜாய் பண்ணி க்ரியேட் பண்ண சீன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த சீன் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? ரசித்து க்ரியேட் பண்ண சீன் அப்படின்னா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் சீன் ஒன்று வரும். அதாவது ஹீரோ ஒரு இடத்துல தன்னோட அவஸ்தைகளை சொல்ல முடியாமல் தவிக்கிற இடத்துல அவனுக்கு எப்படிடா இது அந்த டாக்டருக்கு கன்வே பண்ணுறதுன்ற ஒரு இடத்துல அவன் வந்து அங்கே சைன் லாங்குவேஜ் பேசக்கூடிய தெரிஞ்ச ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவன் தனக்கு நடந்ததை அவன் பேசுகிற மொழி தெரியலை, அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது டாக்டருக்கு புரியலை. அப்போது எப்படிடா புரிய வைக்கிறதுன்றப்போ அவன் சைன் லாங்குவேஜில் அதை புரிய வைப்பான். அது எனக்கு ஸ்பாட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப கூஸ் பம்பான ஒரு சீன். அந்த சீன் எடிட்லேயும் எனக்கு அதோட ஃபுல்ஃபில் எனக்கு ரொம்ப கிடச்சிது. அது தியேட்டர்லேயும் அந்த சீன் ரொம்ப ரொம்ப அது கிரிட்டிக்ஸாகவும், அது தியேட்டர் இந்த சென்ஸ் கிரிட்டிக்ஸாகவும், அது ரிவ்யூஸில் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல சீன், நல்ல ஐடியா அது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ரொம்ப இதுவான சீன் சொன்னால், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன் சொன்னால் இந்த படத்தோட கதையோட களமே காஷ்மீருக்கு போகும். அது படத்தோட லாஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் அங்கே தான். நாங்கள் காஷ்மீரில் ஒரு 6 days பக்கத்தில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுவும் நாங்கள் ஷூட் பண்ணது மைனஸ் ஆல்மோஸ்ட் 10-12 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஹைட்டும் ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் 9000 feet ஹைட்டுக்கு மேலே போயிட்டோம். அதாவது கார்கில் பார்டர் நாங்கள் ஷூட் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தான ஒரு இடத்துல. ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் அந்த படத்தில் காஷ்மீர் ஷெட்யூலுக்கு நாங்கள் போகும்போது ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா, சினிமா அதாவது அது கேமரா பார்க்காத காஷ்மீர் லொக்கேஷனை இங்கே எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அதனாலேயே எங்களுக்கு காமிச்ச லொக்கேஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இது வரைக்கும் ஷூட் நடக்காத இடத்த மட்டும் காமிங்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த இடங்களில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. ஆனால் செப்பாலினி இந்தியோ டீமோட கேமரா தான் அங்கே ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது அங்கே. அந்த மாதிரியான இதில் ரொம்ப கடுமையான குளிர். அதுக்கு நான் இந்த நேரத்தில் கூட நான் நன்றி சொல்லலாம். கேமரா டிபார்ட்மெண்ட் சான்ஸே இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கை விரைச்சிடும், இந்த கை அப்படியே வீங்கின மாதிரி தெரியும். அப்படியே நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போதும் சரி, இந்த மாதிரியான ஒரு கேமரா தான் அவங்க செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்.
விரலை வெளியே எடுத்தா க்ளவுஸில் தான் இருப்பாங்க. க்ளவுஸ்லேருந்து ஒரு எடுத்து ஏன்னா க்ளவுஸோட பண்ணால் சென்சார் ஆகாது. அந்த இது இப்போ நம்ம எப்படி வந்து ஏதாவது ஒரு கையில் ஒரு கவர் போட்டுட்டு மொபைல் டச் ஸ்க்ரீன் ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் கேமராவோட செட்டிங்ஸும். நம்ம விரலை வச்சு தொட்டால் தான் அது வந்து இதுவாகும். அவங்க க்ளவுஸ் போட்டு விரலை எடுக்கணும். விரலை எடுத்துட்டு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அதை பண்ணணுமா, மறுபடியும் க்ளவுஸ் போட்டுக்கணும். துடிச்சு போயிடுவாங்க அவங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. வந்து அவங்க நின்றுக்கிட்டே வேறு இருக்கணும். அந்த நிற்கிற இடம் அது வந்து அவங்களுக்குன்னே நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு வுட்டு ரெடி பண்ணி அந்த வுட்டில் வந்து இது பண்ணோம். அதுக்கு கேமராமேன் வந்து ராஜபாண்டின்னு ஒருத்தர். அவர் வந்து எனக்கு பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அது த்ரூ அவுட் த ஃபில்ம் எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அதுவும் முக்கியமாக வந்து காஷ்மீரில் வந்து அவர் தான் ஹீரோ அதில் வந்து. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் பின்னாடி இருந்து ஆக்ஷன் கட் சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. நான் வந்து வாங்க அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடலாம். எல்லா பக்கமும் மேலே ஏறுறது பனியில், அதுவும் பனிக்குள்ளே வச்சா. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது ஆஃப் சீசனுக்கு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் போன இடத்துல சீசனை மாறிடுச்சு. அது சீசனாக மாறினதுனால எங்களுக்கு இது அது என்ன சொல்லுவாங்க, ஸ்னோஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது ஒரு ஸ்னோஃபால் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது ஃப்ரேமுக்கு ரொம்ப அழகான விஷயம். ஃப்ரேமாக பார்க்கும்போது வந்து சிஜியில் பண்ணாங்களான்னு கூட யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரேம்ஸ்லாம். அவ்வளோ ஸ்னோஃபால்ஸ் இருந்தது. ஆனால் வந்து ஒர்க்குக்கு அது பேக்ரவுண்ட் ஒர்க் அவ்வளோ அது இது பண்ண முடியாது. அது ரொம்ப காஷ்மீர் ஷெட்யூலாகவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த காஷ்மீர் ஷெட்யூலில் இருந்து வந்து 3 மந்த்ஸுக்கு எங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்தது. எங்களோட விரல் நுனி வந்து கால் நுனிகளில் வந்து அது இப்படி பட்டா அப்படி தொட்டால் எங்களுக்கு பெயின் இருக்கிற இது வந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல. டீம் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா அதாவது அது எப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரீம் சாங் போகிறோம் அப்படின்னா வேற எங்கேயாவது போகலாம். ஆனால் கதையாகவே எனக்கு அது அங்கே தான் போகுது. எனக்கு ஒரு ஹிமாலயாஸ் வந்து ட்ரைபல்ஸ் இருக்கிற ஒரு டிசார்டட் வில்லேஜுக்கு நான் போகணுங்கிறது தான் அந்த கதை போகுது. அப்போது நான் அதை வந்து வேற எங்கேயும் நான் சீட் பண்ண முடியாது அதை. ஏன்னா நம்ம ஊட்டியில் வந்து அங்கங்கே எங்கேயாவது ஐஸ் கட்டியை தூவி வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியாது. அது அங்கே தான் போய் ஆகணும். அது போகும்போது அங்கே பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கியான இது தான். ஆனால் எங்களுக்கு அது திருப்தியாக இருந்தது. அதோட இதை ஃப்ரேமில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நானும் நோட் பண்ணேன் சார். ஓகே, நல்லா இருந்தது. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் வந்து ரிவ்யூ பற்றினது. ஆக்சுவலாக ஒரு மூவி வந்து ஃப்ளாப் ஆகுதா இல்லை ஹிட் ஆகுதான்றதுக்கு மெயினாக ரிவ்யூவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கே போகாத சில கும்பல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலி ஒரு படத்துக்கு ரிவ்யூங்கிறது இயல்பு தான். அது ரிவ்யூங்கிறது எல்லாருமே கொடுக்கறது தான். அதாவது இப்போது நான் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு சாமானியனாக இருக்கேன். நான் ஒரு படம் பார்த்துட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்து அப்படி தான் இருக்கேன், மச்சான் ஓகே மச்சான் படம் நல்லா இருக்கு மச்சான் இப்படின்னு நம்ம பேசுவோம். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு பேசுவோம். நல்லா இல்லைன்னா மச்சான் நல்லா இல்லை மச்சான்னு பேசுவோம். மச்சான் படத்தை இப்படி பண்ணியிருக்கணும், படத்தை இந்த ஏரியா சரியில்லை, அந்த ஏரியா இது இல்லைன்னு ஒரு சாமானியனாக நான் பேச மாட்டேன். அப்போது எனக்கு அந்த படத்தில் ஏதாவது ஒரு விவரம் தெரிஞ்சதுன்னா அந்த படத்தை நான் வந்து இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதை வந்து இந்த விஷயம் இப்படி பண்ணது தப்பு இப்படின்னு அப்போது நான் குவாலிட்டியாக அதை நான் சொல்லணும். அப்போ குவாலிட்டியாக சொல்லணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு படத்தை வந்து ஒவ்வொன்றும் ரசிகனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் வந்து எப்போவுமே ரசனையை கொள்ளக்கூடாது. நிச்சயமா ரசனையை கொள்ளக்கூடாது. உங்களுக்கு த்ரில்லர் வந்து பிடிக்காமலே இருக்கலாம். உங்களுக்கு த்ரில்லர் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் ரிவ்யூவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் ஒரு ஜென்யூன் ரிவ்யூவே உங்களால் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பெருசாலாம் ஒன்றும் இல்லை இப்படின்னு வந்து இது பண்ணுவீங்க இல்லையா? இப்போது ஆதி காலத்திலிருந்தே அங்கே இங்கேயும் படங்களை அங்கங்கே தழுவியோ இன்ஸ்பயர்ட்லேயோ பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சில கூத்துக்கள்லேயே வந்து வடநாட்டு கூத்துக்கள்லேருந்து தென்னாட்டு கூத்துக்கள் வந்திருக்கும். தென்னாட்டு கூத்துக்கள்லேருந்து வடநாட்டு கூத்துக்கலைகள் எவ்வளவோ வந்து உருவாகிருக்கும். அது என்னென்னா கலையை வந்து பரிமாறிக்கிறது தான். இங்கே அந்த மாதிரி தான் வந்து சில இன்ஸ்பிரேஷன்ஸில் சில ஸ்டோரிஸ் அங்கேருந்து வரும், இங்கேருந்து போகும், இப்படிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும். பட் அதை வச்சு தான் எடுத்தாங்க, அதை காப்பி பண்ணி தான் எடுத்தாங்க. சாமானியனுக்கு அது தெரியாது. சினிமா நம்ம யாருக்கு சொல்கிறோங்கிற சினிமா விமர்சகர்களுக்காக எடுக்கப்படலை, ரசிகர்களுக்காக எடுக்கப்படுது, சாமானிய மக்களுக்காக எடுக்கப்படுது. அவனுக்கு அந்த படமே தெரியாது, அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியாது.
நீ அப்படி ஒரு படம் அப்படி ஒரு படத்தை காப்பி பண்ணி தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த படத்து மேலே இருக்கிற அவனுக்கு ஏற்படுற எதிர்பார்ப்பை குறைக்கிறாங்க. அதை குறைக்கவே கூடாது அந்த மாதிரிலாம். வந்து 2வது வந்து என் ரசனையை கொள்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. நான் எப்படி படம் பார்க்கணும்னு யாரும் சொல்லவும் கூடாது. அது வந்து ஒரு இப்போ விகடன் விமர்சனம்லாம் உண்டு. அது கொஞ்சம் அது விமர்சனங்களில் ரொம்ப குவாலிட்டியான விமர்சனம்னு யாரை சொல்லுவாங்கன்னா விகடன் விமர்சனத்தை சொல்லுவாங்க. ஏன்னா விகடன் விமர்சனத்தினால வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஓடின படங்கள் நிறைய இருக்குது. சில சில ரொம்ப பக்குவப்பட்ட ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முயற்சி உள்ள சில கதைகள்லாம் விகடனோட விமர்சனத்தில் புரிய வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்க்கப்படும்போது அது வேறு மாதிரி டேக் ஆஃப் ஆகி போயிருக்கு. ஆனால் எந்த படத்தையும் வந்து விகடன் கொன்னது கிடையாது. அது வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் விகடன் எதையும் பண்ணதில்லை அப்படின்னு அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரியான எந்த படத்தையும் பார்க்காதீங்கன்னு யாரும் சொல்லவும் கூடாது. அதை விட ரொம்ப 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 முக்கியம் இந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு டூத்பேஸ்ட் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் டூத்பேஸ்ட் வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் டூத்பேஸ்ட்டை நான் வாங்கி யூஸ் பண்ணேன், உங்கள் டூத்பேஸ்ட் வந்து சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான உரிமை எனக்கு கன்சியூமராக இருக்குது, ஒரு நுகர்வோராக எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் நான் அப்படி சொல்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 30 ரூபா கிடைக்குது. எனக்கு ஒரு 30 ரூபா கிடைக்குதுன்னா 30 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நான் உன் பேஸ்ட்டு சரியில்லைன்னு சொன்னால் அது தப்பு. அப்படி தான் இங்கே நிறைய விமர்சனங்கள் நடக்குது. நான் வந்து குறை சொன்னால் தான் நமக்கு பைசா கிடைக்கும்னோ, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற விமர்சனத்துக்கு நான் இன்னொரு இடத்துலேருந்து வருமானத்தை எடுத்துகிட்டு ஏன் வருமானம், அதாவது சினிமாவில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளரோட வருமானத்தில் கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அது கிடையாது இல்லை, அப்படி பண்ணக்கூடாது இல்லை. அப்போது ஒரு தர்மம் ஒன்று இருக்கணும்ல, தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குங்கல்ல. நீங்கள் எதை வச்சு சாப்பிட்றீங்கன்னு ஒன்று இருக்குது. பட் அதை எல்லாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சார். பண்ணலை ஆனால் பண்ணணும். பண்ணலை ஆனால் பண்ணணும். பண்ணால் நல்லாயிருக்கும். சினிமாவில் வந்து இது பண்ணணும். அதுவும் அது என்னென்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் அது அதிகமாக இருக்குது, தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது. சௌத்ரி சார் கூட வந்து ஒரு இடத்துல வந்து சொன்னார், அதாவது ஒரு விமர்சனம் 4 பேரை தியேட்டருக்குள்ளே வர வைக்கணும், வர்ற 4 பேரை வரவிடாமல் பண்ணக்கூடாது, விமர்சனங்கிறது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையும் கூட. அது இப்போலாம் விமர்சனத்தை பார்த்துட்டு யாரும் படமே பார்க்குறது இல்லை. அதுதான் இப்போ நிறைய அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அது நிச்சயமா சார். கமர்ஷியலாக சில படங்கள் ஹிட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் ப்ரொடியூசர் வந்து வாலண்டியராக நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது நீங்கள் கேட்குறது ரொம்ப பயங்கரமான கேள்விங்க. அது வந்து அது அப்படி இருக்காது. என்னென்னா சில பேர் வந்து காம்பினேஷன்ஸுக்காக படம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓடாதுன்னு நினச்சி பண்ண மாட்டாங்க, இதை வச்சு சம்பாதிச்சிடலான்னு நினச்சி பண்ணுவாங்க. இது வந்து ஓடலைனா கூட இதை வச்சு சம்பாதிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்னு ஒரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹீரோவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு 15 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கதை வேலைக்காகல ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்னா 15 கோடி ரூபாய் பிஸ்னஸ் இருக்கிற அந்த ஹீரோவை வச்சு 10 கோடி ரூபாயில் பண்ணால் எனக்கு 5 கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் இல்லை. இப்படி தான் பல படங்கள் வந்து, பல படங்கள்னு சொல்லக்கூடாது, இப்படி தான் நீங்கள் நினைக்கிற சில தோல்வியான படங்கள் வெளியே வருது. இதுதான் காரணம். இது அதனால் அவங்களோட பிஸ்னஸை வச்சு ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறாங்க, காம்பினேஷன்ஸ். இந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, அப்புறம் வந்து இதுக்கு வந்து இவங்கவுங்களுக்கு இந்தந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு பண்ணால் நமக்கு டேபிள் ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. அது சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிடும், சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வருது. எப்படிரா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி ஒர்க் அவுட் ஆகாத நேரத்தில் அது வந்துடுது. உங்களுக்கு வெளியே அது ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க பிஸ்னஸில் அவங்க பெரிய ப்ராஃபிட் ஆகிட்டுருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டில் பாதிக்கப்படுறது யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க,
கடைசியாக ரசிகர்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுதான். ஓகே சார். இப்போ படம் சூப்பரா இருக்கு, பட் கமர்ஷியலா ஹிட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? படம் பார்க்க நல்லா இருக்கு, பட் கமர்ஷியலா அது வந்து நம்ம எதிர்பார்த்ததும் கிடைக்கல. கிடைக்கல அப்படின்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த கேள்வியை, ஒரு படம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் வந்து அந்த படம் வெற்றி அடையலை, அது ரிலீஸ் ஆன நேரத்தில் அது பின்னாடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கே, ஏன் இந்த படம் ஓடலை அப்படின்ற அதான் எண்ணம் உங்களோட வருது பாயிண்ட் ஆஃப் அப்படின்றத அந்த கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு நிறைய காரணிகள் இருக்கும். நல்லா இருக்கிற படம் சரியாக வந்து போகாததுக்கு காரணிகள் நிறைய இருக்கும். அதில் ஒன்று வந்து ஒரு வேளை வந்து ரொம்ப அதில் பரிச்சயமான முகங்கள் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப வந்து அதாவது சொல்லுவாங்க செல்லிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அதாவது விற்பனையாகக்கூடிய சில முகங்கள் அந்த படத்தில் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த படத்தை சரியாக சந்தைப்படுத்தாமல் இருக்கலாம். அதுக்கு சரியாக வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த படத்துக்கு. ரொம்ப அது ரிலீஸே கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ரிலீஸும் தாண்டி இப்போ சமீப காலங்களில் வந்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகம். அது ரொம்ப பெரிய அளவில் பண்ணால் மட்டும்தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கவே நம்மளால் முடியும். அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம அதை சரியாக பண்ணலைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாது. ரிலீஸ் ஆனது தெரியலன்னா யாரும் வரமாட்டாங்க. வரலைன்னா அந்த படம் போகாமல் போயிடும். சரியாக அதுக்கான ரெவென்யூவை க்ரியேட் பண்ணியிருக்காது. அப்புறம் அது பின்னாடி வரும்போது நல்லா இருந்திருக்க, ஏன் இந்த நேரத்தில் போகல இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் அப்படி நடந்திருக்கு. சில படங்கள்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்கும். அதாவது இப்போ இன்றைக்கி கொண்டாடுறோம்ல, 1000ல் ஒருவனை கொண்டாடுறோம். அன்றைக்கி ஓட விடலை அந்த படத்தை. வந்து அதுக்கப்புறம் வந்து பேசும் படம் எடுத்துக்குங்க, அதுவும் அப்படி தான். கமல் சாரோட பேசும் படம், அவர் படங்கள் நிறைய படங்களை நம்ம அப்படி தான் காலி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய அந்த வரிசையில் சில படங்கள்லாம் உண்டு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சில நல்லா இருக்கிற படங்கள் அதோட வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான சொல்லப்பட்டதுனாலேயே அந்த போகாமல் இருந்துக்கலாம். இப்படி ஒரு படம் அந்த நேரத்தில் போகாமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ரீசன் இதெல்லாம். அவ்வளோதான். ஓகே சார். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிஸ்னாலே தியேட்டர் தான், தியேட்டரில் வந்து தான் பார்ப்போம். ஆஃப்டர் கொரோனா எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்மில், எல்லாமே இல்லை மோஸ்ட்லி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த மூவிஸை எப்படி தாங்குது, சினிமாவை எப்படி தாங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது இப்போதைய சூழலில் ஓடிடி தான் வந்து சினிமாவோட ஆபத்பாண்டவன் இப்போதைக்கு. வந்து அப்படி தான் வந்து, அதாவது சரியாக சொல்லணும்னா வந்து வந்து ஓடிடி தான் வந்து அது என்ன சொல்லுவாங்க அழகாக வந்து பிரெட் வின்னர்னு சொல்லலாம். அதை சினிமாவோட பிரெட் வின்னர் இப்போ ஓடிடி தான் அது. ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா ஒரு படம் கடைசியாக, அதாவது தியேட்டரில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு பிளான் பண்ணியிருப்பார், என்னடா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பண்ணோமே, பட் ஆனால் இந்த படம் வந்து இந்த படத்தை காலி பண்ணிச்சே அப்படி இப்படின்னு ஒரு ஃபீல் இருப்பார். ஆனால் ஓடிடியில் நல்ல ரேட் கிடச்சிருக்கும் அதுக்கு. அப்போ ரிலாக்ஸ் ஆவார் அவர், சூப்பர்ரா நல்ல ஓடிடியில் தப்பிச்சிட்டோம் இப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. சில படங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னா நமக்கு ஒரு செலவு ஆகும். இப்போ நான் வந்து தியேட்டரில் பண்ணோம்னா எனக்கு அதுக்கான நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இதுக்கு பிரிண்ட், அதுன்னு பப்ளிசிட்டி பண்ணணும், நிறைய செலவு இருக்குது அதில். அப்போது எனக்கு செலவே இல்லாமல் ஒருத்தர் எனக்கு அதில் வர்றதை விட எனக்கு நான் போட்ட பட்ஜெட்டில் எனக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறாருன்னு கிடைக்குதுன்னா, அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், பணம் போட்டவர் என்ன பண்ணுவார் இல்லையா? வந்து நான் அங்கே ரிலீஸ் பண்ணால் எனக்கு 5 ரூபா லாபம் வரலாம், ஆனால் ரிலீஸ் பண்ணாமலே எனக்கு 2 ரூபா லாபம் வந்துருச்சு. வரலாம்ங்கிறதுக்கு போவாங்களா, வந்துருச்சுங்கிறதுக்கு போவாங்க. அந்த மூடுக்கு தான் ஓடிடி சில பேர் ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதனால் சினிமாவுக்கு பாதிப்பு கிடையாது, தியேட்டர்களுக்கும் பாதிப்பு. தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு. ஒரு இருட்டறையில் ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிற அந்த வைப் இருக்குல்ல, அது காலம் முழுக்க அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு சாவே கிடையாது. ஓடிடி மாதிரி இன்னும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் வந்து சினிமா தன்னைத்தானே வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு இடத்துல புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்.
அது அப்படி ஒன்று தான் ஓடிடி, அவ்வளோதான். சினிமாவை எதாலையும் வந்து நிறுத்த முடியாது. அது ஒரு மீடியம் தானே. சினிமாங்கிறது என்ன? ஒரு மீடியம். மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளோட ரசனையை, நம்மளோட வந்து நகைச்சுவை உணர்வை, நம்ம கற்பனையை, சிந்தனையை, கருத்தை கொண்டு சேர்க்கிற வந்து ஒரு மீடியம் தான் சினிமா. அது ஏதோ ஒரு ரூபத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ஓடிடினால எப்போவுமே ப்ளஸ்ஸு தான், மைனஸ் இல்லை. ஓகே சார். அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நானே அப்கமிங் டைரக்டர் தான். இப்போ புதுசாக வர இப்போது போகிறோம். எனக்கு நானே ஏதாவது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என் மைண்ட் வாய்ஸை கேட்குறீங்களா? எனக்கு நானே ஏதாவது சொல்லிக்கணும்னு இல்லை சார், நினைக்கிறது. இப்போ நான் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. மேபி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக நீங்கள் டேரக்டர் சார். ஆமாம்மா. ஸோ அதுக்காக யங் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல யங் ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் யங் ஜென்ரேஷன் தான். அதை முதல்ல ஓகே ஓகே சொல்லிடணும். ஓகே ஓகே. வந்து ரெண்டாவது என்னென்னா, சினிமா வந்து ஒரு ஒரு அழகான தாய், ஒரு அன்பான தாய் சினிமா. அதாவது சாலிகிராமத்தில் சொல்லுவாங்க, இது உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைடா சினிமா அப்படிம்பாங்க. வந்து அதே மாதிரி தான் வந்து சினிமா உண்மையாக இருக்கிறவங்கள வந்து உழைப்போட நேர்மையான உழைப்போடு இருக்கிறவங்கள சினிமா ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. அது எப்போவுமே வந்து தூக்கி கையில் வச்சு கொண்டாடி இருக்கு. அரவணைச்சிக்குமே தவிர்த்து சில நேரங்களில் கையில் ஒரு 4-5 குழந்தைகள் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது 5வது ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு வேணால் லேட் ஆகும். அதுக்கு காத்திருக்கணும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளையும் தூக்கி அது கொண்டாடும். அது வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். அதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம். நான் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல, ஏதோ ஒரு ரூபத்தில் வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் ரெடியாக இருக்கமாங்கிறது முக்கியம். வந்து வசந்தமணி சார் சொல்லுவார், நான் வெற்றிவேல் வந்து படம் பண்ண வசந்தமணி சார் சொல்லுவார், அதாவது உன்னை நீ தயாரி, உன் பாதை தானாய் தயாராகும் அப்படிம்பார். அது ரொம்ப நாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அப்போது சினிமா ரெடி அப்படின்னோடனே நம்ம அப்படி எந்திரிச்சு முஃபாசா மாதிரி எந்திரிச்சு நிற்கலாம் நம்மளும் வந்து. அதனால் அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது. நானும் அதை எப்போவுமே எனக்கு நானே யாவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறதும் அதுதான். ஓகே சார். வேல்பாரின்ற ஒரு நாவல் படமாக்க போகிறதா ஒரு டாக் வந்துட்டுருக்கு. அந்த படத்தை பற்றியோ அந்த நாவலை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அதை கேள்விப்பட்டேன், சில செய்திகளில் நானும் படித்தேன். சொல்லப்போனால் நம்மளோட ரொம்ப ஃபேவரைட்டு டைரக்டர் வந்து சங்கர் சார் தான் அதை பண்ண போகிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். வந்து சங்கர் சார் முதல் தடவையாக ஒரு சரித்திர நாவலுக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகிறாங்கிறதே பயங்கர ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், வேல்பாரி நாவலை பற்றி கேட்டிங்க. அது சரித்திர நாவல்னு தெரியும். அது மற்றபடி அந்த நாவல் நான் ஒன்றும் படிக்கலை. அதை படிக்காமல் அந்த நாவலை பற்றி ஆகா ஓகன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதை கருத்து சொல்ல முடியாது. ஆகா ஓகன் இல்லை, அது ஆகா ஓகோவான நாவல் தான். இல்லாட்டி சங்கர் சார் அதை தொட்டிருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் விகடனில் அது வந்து தொடராக வந்துக்கிட்டு இருக்கும்போதும் நான் பார்த்துருக்கேன். அப்போது நான் படிக்கலை. நான் புக்காக வரும்போது படிச்சுக்கலான்னு நினச்சேன், இன்னும் நான் படிக்கலை. சங்கர் சார் தொட்டிருக்காருன்னா அது வேறு லெவலில், வேல்பாரி வேறு மாதிரி அப்படின்றது மட்டும் வந்து புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக வந்து நானும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா சார். இப்போது டேரக்டராக வரணும்னா, இப்போ நம்ம புக்ஸை பற்றி பேசணும் ஆக்சுவலாக, அதனால கேட்குறேன். டேரக்டராக வரணும்னா எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? புக்ஸ்லாம் படித்தே ஆகணும்னு சொல்லாதீங்க, என்ன மாதிரி புக்ஸ் ரெகுலர்? அப்படி இல்லை, அதாவது புக்ஸை படிச்சுட்டு தான் டேரக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து இப்போது அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்காமல் டைரக்டர் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டைரக்டருக்கு, அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் ஒன்று இருக்குது, ஏன்னா வந்து டைரக்டர் அப்படின்னா அவர் தான் எழுத்தாளர் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் ஃபிட்டிங்கும் ஒன்று சேர்ந்தே இருக்குது. அதனால் அந்த எழுத்தாளருக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவை. அந்த எழுத்தாளனுக்கான அடிப்படை இது என்னென்னா, அவனுக்கு சில வாசிப்பு பழக்கம் இருக்கணும் அவனுக்கு. அப்படி இருந்தால் தான் அவனால் எழுதவே முடியும் அவனால். ஏன்னா ஒன்று படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம படிக்கும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னவா மாறுதுங்கிறது தான் முக்கியம். நம்ம அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த படம்
வேலைக்கு ஆகலை, ஏன்னா சவுண்ட்ஸே சரியில்லை. இப்படி இது இல்லை. ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டா அந்த படத்துலேருந்து கற்றுக்கிறது, அந்த படத்தை பார்த்துக்க வேண்டிய விஷயம், அந்த படத்துலேருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. அந்த படத்தை நான் பார்க்கும்போது அந்த படத்தை நான் என்னவா நினச்சேன், அந்த டைரக்டர் வந்து இந்த கதையை யோசிக்கும்போது இல்லை அந்த காட்சியை யோசிக்கும்போது என்ன யோசிச்சிருப்பார், அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, அதுக்குள்ளே தான் நான் பயணப்படணும். அப்போ தான் நான் வந்து இது அதே மாதிரி நானும் பயிற்சி எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து இந்த வெறும் அவரோட ரிசல்ட் எனக்கு தேவையே இல்லை. ஒரு கிரியேட்டராக எனக்கு அவர் ரிசல்ட்டு தேவையில்லை. எனக்கு அவர் பண்ண அந்த முயற்சி தான் தேவை எனக்கு. அவரோட அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே தான் நான் ட்ரெயின் ஆகணும். அதே மாதிரி வந்து எந்தெந்த புக்ஸ் படிக்கலான்னு கேட்குறீங்களா, இதே மாதிரி தான் புக்ஸ் படிக்கும்போதும் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காட்சி ஒன்று இருக்குது, அந்த காட்சியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா அது இப்போ அபூர்வ சகோதரர்கள் இருக்குது படம் இருக்குல்ல, அதில் வந்து அப்பு கமல் இருக்கார்ல, அவர் வந்து குள்ளமாக இருப்பார். அவர் நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணுவாங்க, கடைசியில் அவங்க அம்மாவும் கிண்டல் பண்ணும். அப்போ அதனால் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அவர் போவார். அப்புறம் சூசைட் பண்ணிக்க முடியாமல் மறுபடியும் கொலை பண்ணுறதுக்காக, அதுக்கு காரணமானவங்கள கொலை பண்ணுறதுக்காக அவர் அந்த கதையை அப்படியே மாறும். பட் ஆனால் இந்த நடுவில் இருக்கிற அந்த பீஸ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு உடல் ஊனம் இருந்தது, அந்த உடல் ஊனத்தினால ஏற்பட்ட அவமானம், இழப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த புள்ளி இருக்குல்ல, இது ஜெயகாந்தனோட நான் இருக்கிறேன்ற சிறுகதையில் இருக்கும் இது. ஆனால் அதுவும் இதுவும் வேறு. அப்போ இந்த சிறுகதையை கமல் சார் வந்து இந்த சிறுகதையை படிக்காமல் அந்த சீன் வச்சிருக்க முடியாது. இது கமல் சார் மறுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஒத்துமை எனக்கு தெரியும். அவர் படிச்சுட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி அதை கொண்டு வந்தார். அவர் வந்து அதை படிக்கும்போது அவருக்குள்ளே என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, அவருக்குள்ளே என்ன உள்ள ஒரு கருத்தியல் ஒரு போராட்டம் எப்படி அவருக்குள்ளே இருந்தது, அதெல்லாம் வச்சு தான் அவர் ஒன்று பண்ணுறாரு. ஓகே, இதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கணும், இந்த கதை ஒன்று இருக்கணும், இந்த வழி ஒன்று. அப்போ அதை படிக்கும்போது அந்த ஏற்பட்ட அந்த வழியை இங்கே கடத்தணும்னு அவர் பார்த்தாரு. அதை கடத்தினார், அது ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன புக்கு வேணாலும் படிங்க, எந்த புக்கு வேணாலும் படிங்க, எந்த புக்காக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தவறான புக்காக இருந்தால் கூட அதுலேயும் கதை தேவை. கதை இல்லாமல் எந்த புக்கையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே படிக்கக்கூட முடியாது. எந்த புக்கை எடுத்தாலும் அந்த புக்கில் நம்மளோட வந்து தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குங்கிறது தான், அதுலேருந்து நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு ஒரு புக்கை படிக்கிறோம், அந்த புக்கில் இருக்கிற அந்த சீனை நம்ம அப்படியே வைக்கிறதுக்காகவோ இல்லை அந்த சீனை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ புக்கு படிக்கக்கூடாது. அந்த புக்கை படித்தா நம்மளோட ஐடியாலஜியே அந்த புக்கு என்னவா வந்து இது, ஏன்னா நமக்கு எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஐடியா இல்லையா. அப்போது நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அதை. ஸோ எந்த புக்கு வேணாலும் படிக்கலாம், இந்த புக்கு தான் படிக்கணும்னு இல்லை புக்கு படிக்காமல கூட இருக்கலாம், இல்லை எந்த படம் வேணாலும் பார்க்கலாம். அதனால் எதை பண்ணாலும் நம்மளோட ஐடியா என்னவா இருக்குது, அது என்ன, அதை நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது வந்து பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் ரொம்ப பெரிய புக்கெலாம் படித்தது இல்லை, அவங்கெல்லாம் வந்து, ஆனால் அவங்க சமகால வாழ்வியல் மனிதர்களில் சமூகத்தை ரொம்ப கூர்மையாக பார்த்துருக்காங்க, அங்கேருந்து கதை எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் புத்தகமாக பார்க்குறது இந்த சமூகத்தை பார்க்குறேன். இந்த சமூகத்தை ஒரு சிறந்த புத்தகமாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அது நிறைய கதைகளை கொடுக்கும், நிறைய கதை மாந்தர்களை கொடுக்கும். அது வந்து இது வந்து அறிவுரைலாம் இல்லை, இது வந்து அனுபவம், அவ்வளோதான். ஓகே சார், அனுபவம் கூட சொல்லக்கூடாது, நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, அவ்வளோதான். நிச்சயமாக சார். எல்லாருக்குமே கதைன்ற ஒன்று இருக்கும், நார்மலான பீப்புளுக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறது தான் நம்ம கதை எழுதுவோம், எல்லாருக்குமே கதை எழுதுகிற திறமையும் இருக்குது. இப்போ பாட்டியாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக ஒரு படமாக அதை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நார்மலாக ஒரு பர்சன் ஒரு கதையாக கொண்டு வரணும், படமாக கொண்டு வரணும்னா அவன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? அது சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கா, சினிமா கதாசிரியர்களாக மாறுறதுக்கா, இல்லை வந்து
நார்மலாக கதாசிரியராக டேரக்டராக மாறுறதுக்கு ஆகணும். இப்போ ஒரு கதை இருக்குது சார், நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க, யங் ஜென்ரேஷனுக்கே வச்சுக்கோங்க, ஒரு கதை ஒன்று இருக்குது சார், அவங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஒரு 4-5 இருக்கும். இதெல்லாம் பண்ணால் உன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், மூவ் ஆக முடியும், படம் எடுக்கிறதுக்கு உன்னால் அடுத்த தகுதிக்கு போக முடியும். ஆமாம், அது உடனே வந்து ஒரு ஒரு பேட்டியில் அதை சொல்லிட முடியாது. ஆனால் சொல்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம். என்னென்னா இப்போது வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது, திரைக்கதை எழுதுவது எப்படின்னு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுவும் முக்கியமாக சுஜாதா சார் எழுதின திரைக்கதை எழுதுவது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது அது கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரும் வந்து. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, திரைக்கதை பயிற்சி புத்தகம்னு ஒன்று போட்டிருக்காரு. அந்த புத்தகமும் வந்து ரொம்ப சிறப்பாக அதை சொல்லித்தரும். அதை தாண்டி வந்து இன்னும் ஃபாரினில் ஹாலிவுட் ஸ்க்ரீன் ரைட்டிங் புக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு நான் அதை பற்றி பேச வந்து அந்தளவுக்கு நமக்கு இல்லை. ஏன்னா வந்து இங்கேயே மிகச்சிறந்த திரைக்கதைகள் இங்கேயே எழுதப்பட்டிருக்கு. எல்லா திரைக்கதை புக்கும் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, பல வெற்றி பெற்ற திரைக்கதைகளோட ஃபார்முலாவை ஜூஸாக எடுக்கப்பட்டது. அதாவது அந்த புக்கு எழுதப்பட்டதுக்கப்புறம் திரைக்கதைகள் வெற்றி அடையலை, வெற்றி பெற்ற திரைக்கதைகள் இருந்து தான் அந்த புக்கை உருவாக்கியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நான் சொன்னால் கூட அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ உதாரணமாக நான் சொல்கிற மாதிரி ஆகும் வந்து. ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறதுனால, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் இருக்குன்றதுனால அவங்க ஒரு சேனலைஸ் ஆகி வர்றது கரெக்டு தான். அதுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் கதைனா என்ன. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற கதைக்குள்ளே சோல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணணும். அதுக்குள்ளே எல்லா கதைகளுக்குள்ளும் ஒரு ஆன்மா உண்டு, அந்த ஆன்மா இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். அந்த ஆன்மா எந்த ஜேனரில் வேணாலும் இருக்கலாம், ஃபேண்டசிஸாக இருக்கலாம், ஹாரராக இருக்கலாம், த்ரில்லராக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம், சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சோல் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த சோல் இருந்தால் அந்த சோல் அவங்களுக்கு ஒன்று சொல்லும், இந்த கதையை நீ இப்படி கொண்டு போ அப்படின்னு சொல்லி. அப்படி கொண்டு போகும்போது இடையில எழுத ஆரம்பிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படியெல்லாம் டக்குன்னா ஒன்றை தொட்டால் 100ல் போய் யாருக்கும் நிற்காது, ஒன்றை தொட்டால் 2லேயே நிற்கும், சில நேரம் 1லேயே நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். அது வந்து மறுபடியும் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. அது குழந்தை வந்து எடுத்தோடனே வந்து வந்து நம்மெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு புரள்றோம், திரும்பி புரள்றோம், தவழ்கிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை ஊனி எந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தானே உசேன் போல்ட்டுலாம் வந்து பிறந்தவொடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை, உசேன் போல்ட்டுலாம் வந்து எவ்வளோ அவரும் தவள ஆரம்பித்து ஓட ஆரம்பித்தவர் தானே அவரும். அந்த மாதிரி தான் வந்து சினிமாவில் பயிற்சி தான், எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி பண்ண அதுக்கான வந்து எந்தெந்த கதைகளை ஒவ்வொரு கதையும் நம்மளை வழி நடத்தும். அதுக்கான ஜேனர் அது வந்து சொல்லும். அதுக்கு நிறைய சினிமா தெரிஞ்சவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சினிமாவை விரும்புகிறவங்களோட வந்து அழகாக நல்ல சினிமாவை பேசுகிறவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பேசுனா ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட நல்ல சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மக்கிட்ட நல்ல சினிமா, நம்மக்கிட்ட சினிமா ஆரோக்கியமாக இருக்கும், அப்படி தான் சொல்லணும். நிச்சயமாக சார். இப்போது எல்லா இடத்துலையுமே ஏஐன்ற ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஸோ சினிமாவில் இது எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவில் ஏஐ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்குறதுல உங்களுக்கு இருக்கிற அதே ஆர்வம் எனக்கும் இருக்குது. நானும் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டுருக்கேன் ஏஐ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது பெரிய விளையாட்டு விளையாட போகுதுன்னு தெரியுது. அது ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் யாருன்னா சினிமா தான். அது சினிமாவை எப்படி சினிமா ஏஐ எப்படி கையாள போகுது, இல்லை ஏஐ சினிமாவை எப்படி கையாள போகுது, இந்த விளையாட்டு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்க நானுமே அவளோட இருக்கேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏஐயும் ஒரு மனித மொழி உருவாக்குனது தான். அதனால் அதை ஓவர்டேக் பண்ணி ஒரே ஏஐ நம்ம மட்டும்தான். அதனால் அந்த ஏஐ ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ஏஐ வரப்போகிறது இல்லை. அதனால் அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதனால் சினிமாவை அது எதுவும் பண்ணிடாது அப்படின்றது. அதனால் சினிமாவுக்கு நல்லது தான் நடக்கும். அது நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து எம்ஜிஆர் வந்து செம்மையாக மான்னா ஒரு 6 பேக்கில் வந்துட்டு நம்ம முன்னாடி நின்று அது எப்பேற்பட்ட
ஒரு கூஸ் பம்பாக கற்பனை இருக்கும் கெட்டாத காட்சிகளை இல்லையா? கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம விண்டேஜ் ரஜினி சார் வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தா அது எந்த மாதிரியான விஜயகாந்த் சார் ரீசெண்டாக விஜயகாந்த் சார் ரீசெண்டாக வந்து இது பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு குரலில் கொண்டு வராங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ரஜினி சார் படத்தில் மலேசியா வாசுதேவன் சார் குரலை கொண்டு வராங்க. யுவன் சங்கர் ராஜாவோட ஆ தங்கச்சி. அவங்களோட குரலை கொண்டு வராங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா? சில பேருக்கு சாகாவரம் கொடுக்குது இல்லை? அதெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க தானே செய்யுது அதெல்லாம். அதனால் எல்லாமே சினிமா வந்து அந்த ஆரோக்கியமான விஷயம் எல்லாத்தையும் சினிமா வரவேற்கும். ஓகே சார். அதனால் நம்ம அவளோட எதிர்பார்ப்போம்ல. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க சினிமான்றது ஒரு தாய், யார் வந்தாலும் அரவணைச்சிப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ உங்களோட அப்கமிங் மூவிஸ் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? என்னோட அப்கமிங் மூவிஸ் அப்படின்னா இப்போது கதைகள் எல்லாம் வந்து வேறு வேறு ஜேனரில் வேறு வேறு பட்ஜெட்டில் இப்போது கதைகள் எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டேன். கதைகள் வந்து சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு வந்து எல்லாமே வந்து முழு திரைக்கதையோட ரெடியாக இருக்குது. சில ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணியிருக்கேன். வந்து அங்கேயும் ஒரு சில பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வரலாம். அது யார் கூட யாருக்கு அப்படின்ற அந்த அறிவிப்பு வரலாம். வெயிட்டிங் சார். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இவ்வளோ நேரம் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி உங்களோட நாலேஜ் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு பார்ட் 61 டேக் ஓகே சார் ஒரு பெரிய நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்கும் வந்து என்னோட கருத்துக்களை வந்து பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு களமாகவும் இது அமைஞ்சது. ரொம்ப நன்றி. உங்களோட பார்ட் 61 வந்து டேக் ஓகே அப்படின்ற அந்த ஷோ மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.